முழு உலகையும் பரபரப்பாக்கிய ஈரானின் செயல். ஹார்முஸ் நீரிணையில் தொடரும் பதற்ற நிலை. 2 எண்ணெய் கப்பல்களை அதிரடியாக தாக்கி அழித்தது ஈரான். கொழுந்து விட்டு எரியும் காட்சிகள், தீவிரமடையும் கள நிலவரம். தனது பயங்கர ஆயுதங்கள் ஒளித்து வைத்திருக்கும் வீடியோவை வெளியிட்டு எதிரி நாடுகளுக்கு பேரடி கொடுத்த ஈரான். நீருக்கடியில் இருந்து பாயும் ஈரானின் ஏவுகணைகள், திணறப்போகும் அமெரிக்கா. நாயில் பால் குடித்து வளரும் பூனை யாழில் நடந்த அதிசயம். ஈரானில் காற்றிலும் கலந்த விஷம். பெய்த கருப்பு மழையால் அச்சத்தில் உறைந்த மக்கள். கந்தகத்தால் நிறையும் வான்வெளிகள். யாழ் தென்மராட்சியில் ஒரே இரவில் 5 வீடுகள் மீது ரவுடி கும்பல்கள் தாக்குதல். யாழின் நேற்றிரவு நடந்த கடும் பரபரப்பு சம்பவம். வெளியான முழு விவரம். ஆபரேஷன் எபிக் பியூரி மிகப்பெரிய வெற்றி. டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. கைகொட்டி சிரிக்கும் ஈரான். நள்ளிரவு முதல் சடுதியாக அதிகரிக்கும் லாஃப் எரிவாயு விலை. மீண்டும் மக்களுக்கு வந்த நெருக்கடி. உலக அழிவின் அறிகுறியா? 3ஆம் உலகப் போரா? கடலில் மிக ஆழத்தில் வாழ்ந்து அழிவுகளின் போது வெளிவரும் மீன். மெக்சிகோ கடற்கரையில் கரையொதுக்கும். பீதியில் உலக நாடுகள். 133 பயணிகளுடன் சக்கரங்களின்றி விமான தளத்தில் இறங்கிய விமானம். கடும் சேதமான விமான ஓடுபாதை. விமானியின் சாமர்த்தியத்தால் தப்பிய 133 உயிர்கள். இன்று நள்ளிரவு முதல் அதிரடியாக அதிகரிக்கும் உணவு விலைகள். வறிய மக்களின் வயிற்றில் அடிக்கும் நிலை. ஆயுதங்கள் மற்றும் ராணுவ சீருடைகளுடன் சிக்கிய ராணுவ வீரர். பாரிய வன்முறை திட்டத்துடன் மறைந்திருந்ததாக கசிந்த தகவல். உலகையே உலுக்கும் எரிபொருள் விலை உயர்வு. 85 நாடுகள் பாதிப்பு. முடங்கி வரும் உலக நாடுகள். அவசரமாக கூடியது ஜனாதிபதியின் விசேட பொருளாதார குழு. கடும் நெருக்கடிக்குள் சிக்கப்போகும் நாடு. போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் விதித்துள்ள சாத்தியமே இல்லாத 3 நிபந்தனைகள். யாழில் அதிரடி காட்டிய நீதிமன்றம். வழக்கில் ஆஜராகாத நபர்களின் சொத்துக்கள் திடீர் முடக்கம். கடும் பீதியில் மறைந்து வாழும் பல குற்றவாளிகள். ஹார்முஸ் நீரிணையில் தாய்லாந்து, ஜப்பான் உள்ளிட்ட 3 நாடுகளின் சரக்கு கப்பல்கள் மீது சில மணி நேர இடைவெளியில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 2 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் ஈரானும் அதற்கு பதிலடி வழங்கி வருகிறது. இந்த போரின் காரணமாக ஹார்முஸ் நீரிணை வழித்தடத்தை ஈரான் மூடியுள்ளது. அது மட்டுமின்றி ஹார்முஸ் நீரிணையில் எந்த கப்பல் வந்தாலும் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இந்நிலையில் சில நாடுகளின் சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. அதிலும் தாய்லாந்திலிருந்து குஜராத் துறைமுகத்துக்கு வந்த சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கப்பலில் பயணித்த 23 பேரில் 20 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அதேபோல் 2 இந்தியர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டதோடு ஒருவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தாக்குதலுக்கு இலக்கான கப்பல்கள் 2ம் கொழுந்துவிட்டு எரிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக முயற்சி செய்து வருகின்றனர். கப்பலின் பின்புறத்தில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டதாகவும் மீதமுள்ள 3 பணியாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்த இயந்திரப்பட்டியில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு வெடிப்பொருட்களை ஏற்றிச் சென்ற ஈரானின் சிறிய படகுகளில் பயன்படுத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. நீருக்கடியில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் தங்களிடம் உள்ளதாகவும் அவை விரைவில் பயன்படுத்தப்படலாம் என்றும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் சிரேஷ்ட தளபதி ஒருவர் தெரிவித்தார். மேலும் நிலக்கீழ் அறைகளுக்குள் ஒளித்து வைக்கப்பட்ட தற்கொலை படகுகள் வீடியோவையும் பகிர்ந்துள்ளனர். அதன்போது அவர், நீருக்கடியில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் எங்களிடம் உள்ளன. அவை ஒரு வினாடிக்கு 100 மீட்டர் வேகத்தில் செல்லும். வர இருக்கும் நாட்களில் அவற்றை பயன்படுத்தும் வாய்ப்புள்ளது என்று தெரிவித்ததாக ஈரானின் அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் இத்தகைய தொழில்நுட்பம் ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய 2 நாடுகளிடம் மட்டும் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். சமீப நாட்களில் ஈரான் அதிகாரிகள் பல்வேறு எச்சரிக்கைகளையும் அறிக்கைகளையும் வெளியிட்டு தங்களின் ஏவுகணை மற்றும் கடற்படை திறன்களையும் வலியுறுத்தி வருகின்றனர். இது அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதலுக்கு எதிராக தங்களின் பல்வேறு பதிலடி வழிகள் உள்ளன என்பதை காட்டும் முயற்சியாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் நிலையில் அதை அடைவதற்கு அமெரிக்கா கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் பின்னணியில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி புலோலி பகுதியில் வீடொன்றில் நாயில் பால் குடிக்கும் பூனையின் காட்சி பலரையும் வியப்புக்குள்ளாக்கியுள்ளது. ஒரே வீட்டில் நாயும் பூனையும் வளர்க்கப்பட்டு வருகின்றன. நாய் மற்றும் பூனை இரண்டும் நல்ல நட்பாக பழகி வருகின்றன. மேலும் சிறு வயதிலிருந்து பாசமாக பழகி வரும் பூனை தற்போது வளர்ந்த நிலையில் நாயில் பால் குடித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஈரானில் கருப்பு மழை பெய்த நிலையில் கருப்பு மழையும் அதனுடன் கலந்து வரும் அமிலமும் மக்களுக்கு ஆபத்தானதாகும். குறிப்பாக சுவாச பிரச்சனை ஏற்படும் அபாயம் உள்ளதாக உலக சுகாதார மையம் எச்சரித்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும் எண்ணெய் சேகரிப்பு மையமும் தாக்கப்பட்டதை அடுத்து அவை தீப்பிடித்தெறிய தொடங்கின. இதனால் தலைநகரை கருப்பு புகை மூடியது. இதையடுத்து பெய்த மழை கருப்பு நிறத்தில் இருந்தது. காற்றில் இருந்து துகள்கள் கலந்துள்ளதாகவும் மேலும் கருப்பு மழையுடன் அமிலம் கலந்திருப்பதாலும் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று ஈரானிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கருப்பு மழையும் அதனுடன் வரும் அமில மழையும் மக்களுக்கு ஆபத்தானது. குறிப்பாக சுவாச பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. ஈரான் மக்கள் வீட்டுக்குள் இருக்க வேண்டும் என அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளதோடு உலக சுகாதார மையமும் இதற்கு ஆதரவு அளிக்கிறது. தாக்குதல்களால் எண்ணெய் சேமிப்பு நிலையங்களிலும் சுத்திகரிப்பு நிலையங்களிலும் தீ விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளதால் காற்றின் தரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விசேட தன்மை நிறைந்த குறிப்பாக கைட்ரோ கார்பன்கள், சல்பர் ஆக்சைட்டுகள் மற்றும் நைட்ரஜன் சீர்மங்கள் அதிக அளவில் காற்றில் வெளியேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் தென்மராட்சி பிரதேசத்தில் ஆயுதங்கள் தாங்கிய குழுவால் ஒரே இரவில் 5 வீடுகள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சம்பவம் நேற்று அதிகாலை 1 மணிக்கும் 2:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இடம்பெற்றது. சாவகச்சேரி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஒரு வீட்டின் மீதும் கொடிகாமம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட 4 வீடுகள் மீதும் குறித்த ஆயுத குழுவினர் தாக்குதல் மேற்கொண்டனர். சாவகச்சேரி காவல்துறை பிரிவில் உள்ள மீசாலை மேற்கு மங்களா வீதியில் உள்ள வீடொன்றில் புகுந்த ஆயுத குழுவினர் வீட்டில் இருந்த பொருட்களை அடித்து சேதப்படுத்தினர். மேலும் கொடிகாமம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மீசாலை தட்டாங்குளம் வீதியில் 2 வீடுகள் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது வீடு முற்றிலும் தீக்கிரையாகியுள்ளதோடு மினி பஸ் ஒன்றும் மோட்டார் சைக்கிளும் எரிக்கப்பட்டுள்ளன. மேலும் கொடிகாமம் காவல்துறை பிரிவில் உள்ள மீசாலை வடக்கு ஞானவைரவர் வீதியில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்த குழுவினர் அங்கு தாக்குதல் மேற்கொண்டனர். இதன்போது வீட்டில் இருந்த பொருட்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதோடு இளைஞர் ஒருவரால் வாளால் வெட்டி ஒருவர் காயப்படுத்தப்பட்டார். அதையடுத்து கொடிகாமம் காவல்துறை பிரிவில் உள்ள மீசாலை வடக்கு கிழக்கு ஊர் எல்லையில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்த குழுவினர் அங்கு 2 கார்கள், பட்டாரக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றை அடித்து நொறுக்கினர். இதன்போது கிராமத்து இளைஞர்களால் தாக்குதல் மேற்கொண்டவர்களில் 4 பேர் பிடிக்கப்பட்டனர். இவர்கள் தப்பியோடிய நிலையில் அவர்கள் விட்டுச் சென்ற 2 மோட்டார் சைக்கிள், 2 வாள்கள், கொட்டன்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவ இடத்துக்கு வருகிற தடயவியல் போலீசார் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஆபரேஷன் எபிக் பியூரி ராணுவ நடவடிக்கை மிக பெரும் வெற்றியை பெற்றுள்ளது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். கடந்த 11 நாட்களில் அமெரிக்க ராணுவம் ஈரானை கிட்டத்தட்ட அழித்து விட்டதென்றும் குறிப்பாக அந்த நாட்டின் விமானப்படை முற்றிலும் சிதைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஈரானிடம் தற்போது போரிடுவதற்கு எதுவும் இல்லை என்று தெரிவித்த ட்ரம்ப் அந்நாட்டின் 90% ஏவுகணைகள் மற்றும் 86% ட்ரோன்கள் அமெரிக்காவால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்தார். ஈரானின் பயங்கரவாத ஆட்சியால் ஏற்பட்ட அச்சுறுத்தலை தடுக்க இந்த தீர்மானமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஈரானில் இனி அளிப்பதற்கு எதுவும் இல்லை என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் தான் எப்போது வேண்டுமானாலும் இந்த தாக்குதலை நிறுத்த தயாராக உள்ளதாக தெரிவித்தார். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் லைஃப் சமையல் எரிவாயு விலையை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு கொள்கலன் விலை 300 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 4,330 ரூபாவாக இருந்த இதன் புதிய விலை 4,630 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலன் விலையானது 120 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 1,742 ரூபாவாக இருந்த இதன் புதிய விலை 1,862 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. மெக்சிகோவின் காபோ சான் லூகாஸ் கடற்கரையில் உலக அளவின் அறிகுறி என்று கருதப்படும் 2 ஓர்பிஷ் மீன்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இது சமூக வலைத்தளங்களில் பெரும் விவாதத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புராதன நம்பிக்கையின்படி ஆழ்கடலில் வாழும் ஓர்பிஷ் மீனின் நீரின் மேற்பரப்புக்கு வருவது என்பது ஒரு பெரும் இயற்கை பேரழிவு அல்லது உலகளாவிய மாற்றம் நிகழப்போவதற்கான சமிக்சையாக இருக்கிறது. இதனால் இவை ஓர்பிஷ் உலக அழிவு மீன்கள் என்று அழைக்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் போர்முகம் சூழ்ந்துள்ள நிலையில் மீன்கள் கண்டறியப்பட்டுள்ளமை உலக நாடுகளுக்கு பீதியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் தற்போது ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையில் மோதல் வலுத்து வருகிறது. ஏனைய மத்திய கிழக்கு நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த மோதல் ஒரு 3ஆம் உலக போராக உருவெடுக்குமோ என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது. இந்த நிலையில் மெக்சிகோ கடற்கரையில் டூம்ஸ்டே எனப்படும் 2 ஓர்பிஷ் மீன்கள் கரையொதுங்கியுள்ளன. சுமார் 30 அடி நீளம் வரை வளரக்கூடிய இந்த மீன்கள் பொதுவாக கடலுக்கடியில் 3000 அடி ஆழத்தில் காணப்படும். இவை மிகவும் அரிதாகவே நீரின் மேற்பரப்புக்கு வரும். மெக்சிகோ கடற்கரையில் நடந்து சென்ற சகோதரிகளான மோனிகா ஃபிட்டிங்கர் மற்றும் அவரின் சகோதரி ஆழமற்ற நீரில் ரிப்பன் போல் மின்னிய இந்த மீன்களை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
ஐதராபாத்தில் இருந்து தாய்லாந்தில் உள்ள ஃபுகெட் நகருக்கு சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தரையிறங்கும் போது முன்புற சக்கரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ஓடுதளத்தை சேதப்படுத்தியபடி தரையிறங்கியது. தரையிறங்கும் நேரம் விமானத்தின் முன்புற சக்கரத்தில் கோளாறு ஏற்பட்டது. இதனால் விமானம் ஆபத்தான நிலையை எதிர்கொண்டது. எனினும் விமானி சாதுரியமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினார். விமானத்திலிருந்து 133 பயணிகளும் எவ்வித காயமின்றி பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். இந்த சம்பவத்தை அடுத்து உடனடியாக ஃபுகெட் விமான நிலையத்தின் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. விமானம் தரையிறங்கும் போது ஓடுதளம் சேதமடைந்தது தொடர்பில் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. சில உணவு வகைகளின் விலைகள் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. எரிவாயு விலை உயர்வின் காரணமாக இது எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நேற்று நள்ளிரவு முதல் இந்த நடவடிக்கை நடைமுறைக்கு வரவுள்ளது. இந்த விடயத்தை அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி சாதாரண தேநீர் 5 ரூபாவாலும், பால் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகள் 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளன. மேலும் ரைஸ் மற்றும் கொத்துரொட்டி ஆகியவை 25 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ராணுவ சீருடை மற்றும் கைக்குண்டு தோட்டாக்கள் என்பவற்றை வைத்திருந்த முன்னாள் ராணுவ வீரர் ஒருவரை விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் கைது செய்ததாக தெரிய வருகிறது. அரசு புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அரலகங்வில முகாம் அதிகாரிகளால் நேற்று கேங்குரங்கொட போலீஸ் பிரிவின் கிம்பலாவல பகுதியில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபரை கைது செய்த உள்ளதாகவும் ராணுவ சீருடை மற்றும் கைக்கொண்டு தோட்டாக்களை அதிரடிப்படை கைது செய்யப்பட்டவர் 42 வயதுடைய கிங்கராங்கொட கிம்பலாவல பகுதியை வசிப்பிடமாக கொண்ட முன்னாள் ராணுவ வீரர் என்றும் தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் அதிரடிப்படையினர் சந்தேக நபரை கிங்குரங்கொட போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவுகின்ற பதற்றநிலையை தொடர்ந்து உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விலைகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் உயர்வடைந்துள்ளன. போர் தொடங்கிய குறுகிய காலத்துக்குள் குறைந்தது 85 நாடுகள் பெட்ரோல் விலை உயர்வை பதிவு செய்துள்ளன. சர்வதேச எரிபொருள் விலை விவரங்களின்படி ஆசிய நாடுகள் இந்த விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகில் மிக அதிகப்படியான உயர்வாக 50% விலை உயர்வை பதிவு செய்துள்ளது. இங்கு 1 லிட்டர் பெட்ரோல் 75 இருந்து $1.13 உயர்வடைந்துள்ளது. இதனால் எண்ணெய் இறக்குமதியை அதிகம் நம்பியிருக்கும் ஜப்பான், தென்கொரியா, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் கடும் எரிபொருள் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளன. நிலைமையை கட்டுப்படுத்த இந்த நாட்டு அரசாங்கம் ஏற்கனவே அவசரகால நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. வெளிப்புற அழுத்தங்களுக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் பிரஜைகளின் நலனை உறுதி செய்வதற்கும் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவின் முன்மொழிவுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள பொருளாதார கண்காணிப்பு குழு நேற்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஒன்று கூடியது. தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலால் ஏற்பட்ட உலகளாவிய பொருளாதார ஸ்திரமற்ற தன்மையால் இலங்கை பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய மோசமான பாதிப்புகள் மற்றும் அந்த நிலைமையில் சந்தை நிலைமையை ஸ்திரப்படுத்தல் மற்றும் பிரஜைகளின் பாதுகாப்புக்கு மேற்கொள்ள வேண்டிய துரித நடவடிக்கை குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசெக்கியான் மத்திய கிழக்கில் நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு 3 முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். அமைதியை நிலைநாட்ட சர்வதேச சமூகமும் சம்பந்தப்பட்ட தரப்பினரும் இந்த பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என ஈரானிய ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அவர் நிபந்தனைகளை பின்வருமாறு முன்வைத்தார். ஈரானின் சட்டப்பூர்வமான உரிமைகளை அங்கீகரிப்பது, ஈரானிய ஆட்சியின் இறையாண்மை மற்றும் உரிமைகள் சர்வதேச மட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், ஏற்பட்ட சேதத்துக்கு நியாயமான இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், எதிர்காலத்தில் இதுபோன்ற ஆக்கிரமிப்புகள் அல்லது தாக்குதல் மீண்டும் நிகழாது என்பதற்கான உறுதியான சர்வதேச உத்தரவாதங்களையும் உறுதிமொழிகளையும் வழங்குதல் என்ற நிபந்தனைகளை அவர் முன்வைத்துள்ளார். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் வழக்கு தவணையின் போது தொடர்ச்சியாக நீதிமன்றம் முற்படாத பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதோடு குறித்த சந்தேக நபர்கள் 1 மாதத்துக்குள் நீதிமன்றில் முன்னிலையாகாவிடில் அவர்களின் சொத்துக்கள் முடக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான நீதிமன்ற உத்தரவு போலீசாரால் சந்தேக நபர்களின் வசிப்பிடங்களிலும் பொது இடங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண பிராந்திய விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி பத்திராஜா, யாழ்ப்பாண தலைமைக்கு குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி இந்திகா ஆகியோரின் நேரடி பங்கேற்புடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற கட்டளை காட்சிப்படுத்தப்பட்ட இன்றைய நாளிலிருந்து எதிர்வரும் 30 நாட்களுக்குள் குறித்த நபர்கள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்திலோ யாழ்ப்பாண தலைமையக போலீஸ் நிலையத்திலோ காலை 9 மணி முதல் 3 மணிக்கிடையில் தோன்றுமாறு குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் பிரகாரம் அன்று கட்டளை பிறப்பித்துள்ளது. அவ்வாறு முற்படுத்த வரும் பட்சத்தில் குறித்த நபரின் அசையும் அசையா சொத்துக்களை முடக்கும்படி நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. குறித்த கட்டளை தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் ஒட்டப்பட்டதோடு போலீசாரால் ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. முழு உலகையும் பரபரப்பாக்கிய ஈரானின் செயல். ஹார்முஸ் நீரிணையில் தொடரும் பதற்ற நிலை.
2 எண்ணெய் கப்பல்களை அதிரடியாக தாக்கி அழித்தது ஈரான். கொழுந்து விட்டு எரியும் காட்சிகள், தீவிரமடையும் கள நிலவரம். தனது பயங்கர ஆயுதங்கள் ஒளித்து வைத்திருக்கும் வீடியோவை வெளியிட்டு எதிரி நாடுகளுக்கு பேரடி கொடுத்த ஈரான். நீருக்கடியில் இருந்து பாயும் ஈரானின் ஏவுகணைகள், திணறப்போகும் அமெரிக்கா. நாயில் பால் குடித்து வளரும் பூனை யாழில் நடந்த அதிசயம். ஈரானில் காற்றிலும் கலந்த விஷம். பெய்த கருப்பு மழையால் அச்சத்தில் உறைந்த மக்கள். கந்தகத்தால் நிறையும் வான்வெளிகள். யாழ் தென்மராட்சியில் ஒரே இரவில் 5 வீடுகள் மீது ரவுடி கும்பர்கள் தாக்குதல். யாழின் நேற்றிரவு நடந்த கடும் பரபரப்பு சம்பவம். வெளியான முழு விவரம். ஆபரேஷன் எபிக் பியூரி மிகப்பெரிய வெற்றி. டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. கைகொட்டி சிரிக்கும் ஈரான். நள்ளிரவு முதல் சடுதியாக அதிகரிக்கும் லாஃப் எரிவாயு விலை. மீண்டும் மக்களுக்கு வந்த நெருக்கடி. உலக அழிவின் அறிகுறியா? 3ஆம் உலகப் போரா? கடலில் மிக ஆழத்தில் வாழ்ந்து அழிவுகளின் போது வெளிவரும் மீன். மெக்சிகோ கடற்கரையில் கரையொதுக்கும். பீதியில் உலக நாடுகள். 133 பயணிகளுடன் சக்கரங்களின்றி விமான தளத்தில் இறங்கிய விமானம். கடும் சேதமான விமான ஓடுபாதை. விமானியின் சாமர்த்தியத்தால் தப்பிய 133 உயிர்கள். இன்று நள்ளிரவு முதல் அதிரடியாக அதிகரிக்கும் உணவு விலைகள். வறிய மக்களின் வயிற்றில் அடிக்கும் நிலை. ஆயுதங்கள் மற்றும் ராணுவ சீருடைகளுடன் சிக்கிய ராணுவ வீரர். பாரிய வன்முறை திட்டத்துடன் மறைந்திருந்ததாக கசிந்த தகவல். உலகையே உலுக்கும் எரிபொருள் விலை உயர்வு. 85 நாடுகள் பாதிப்பு. முடங்கி வரும் உலக நாடுகள். அவசரமாக கூடியது ஜனாதிபதியின் விசேட பொருளாதார குழு. கடும் நெருக்கடிக்குள் சிக்கப்போகும் நாடு. போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் விதித்துள்ள சாத்தியமே இல்லாத 3 நிபந்தனைகள். யாழில் அதிரடி காட்டிய நீதிமன்றம். வழக்கில் ஆஜராகாத நபர்களின் சொத்துக்கள் திடீர் முடக்கம். கடும் பீதியில் மறைந்து வாழும் பல குற்றவாளிகள்.